வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றது பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 151 விட்டுட்டு ப்ரைஸ் கீழே வர சமயத்தில் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் செல் பண்ணலாம், இல்லைன்னா அது வரைக்கும் ட்ரேட் பண்ணாமல் வெயிட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய தெளிவான ட்ரேடிங் திட்டமாக கடந்த 2 நாட்களாக இருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனோன்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக 152 அப்படின்ற முக்கியமான சப்போர்ட் பக்கமாக வந்திருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இறுதியாக 151 உடச்சி கீழே வர சமயத்தில் அது ஒரு பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நமக்கு செல் எடுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த அடிப்படையில் மார்க்கெட் சரிவை சந்திச்சிருந்தாலும் மறுபடியும் 150.6 போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க முயற்சி செஞ்சது. நேற்று நேச்சுரல் கேஸோடைய இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருந்தது, அதுவும் செல்லிங்க்கு சாதகமாகவே அமைஞ்சு அடுத்த டார்கெட்டான 146 தொட்டது மட்டும் இல்லாமல் 144 வரைக்கும் வந்து அது பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக அமைஞ்சிருந்தது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எது வரைக்கும் நீங்கள் செல் பண்ணலான்னா 152 வரைக்கும் செல் பண்ணி 153 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். எதிர்பார்க்குற அடுத்தடுத்த டார்கெட் 142 140.6. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.